தலைவர் 173 படத்துக்கு நிறைய டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் ஒருத்தரா இருந்திருக்கிறாரு. ஸோ அவருமே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் கதை சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் நடந்த அந்த நரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல வில்லன் கேரக்டர் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து கமல்ஹாசன் அவர்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா RKFI உடைய ப்ரொடக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு, அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அது வந்து நடக்காம போயிருக்கு. ஃபைனலி சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் தலைவர் 173 வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணல அப்படின்னாலும் அந்த கதையில கண்டிப்பா வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஒரு படத்தை வந்து எடுக்க போறாரு, அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இவருமே வந்து கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் இவங்க 2 பேரும் தவிர யாராலையும் அந்த ஒரு கதையை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க.